எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன். அதாவது நிதிச்சந்தை ஓர் அறிமுகம், நிதிச்சந்தை ஓர் அறிமுகம் என்ற பாடத்திற்குரிய 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல்ல 2 மதிப்பெண். முதல் கேள்வி, நன்கு அமைக்கப்பட்ட துறைகளின் கூறுகள் யாவை? நன்கு அமைக்கப்பட்ட துறைகளின் கூறுகள் யாவை? ஒழுங்காற்று நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், நிதிச்சந்தை, நிதிசாரா சேவைகள். ஒழுங்காற்று நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், நிதிச்சந்தை, நிதிசார் சேவைகள். இரண்டாவது கேள்வி, நிதிச்சந்தை சிறுகுறிப்பு வரைக. நிதிச்சந்தை சிறுகுறிப்பு வரைக. எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள், சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படும் சந்தை நிதிச்சந்தை ஆகும். எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள், சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படும் சந்தை நிதிச்சந்தை ஆகும். அடுத்து மூன்றாவது கேள்வி, உடனடி சந்தை என்றால் என்ன? உடனடி சந்தை என்றால் என்ன? அதாவது ஆவணங்களை வழங்கலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை. ஆவணங்களை வழங்கலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை. தீர்வு உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை. அடுத்து நான்காவது கேள்வி, கடன் சந்தை என்றால் என்ன? கடன் சந்தை என்றால் என்ன? கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதிச்சந்தை கடன் சந்தை ஆகும். கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதிச்சந்தை கடன் சந்தை. உதாரணம், அரசு பத்திரங்கள் அல்லது பிணையங்கள், நிறும கடனீட்டு பத்திரங்கள் போன்றவை. அடுத்து இந்த பாடத்திற்குரிய கடைசி 2 மதிப்பெண் வினா, 2ஆம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? 2ஆம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? 2ஆம் நிலை சந்தையில் தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து விலையானது நிர்ணயிக்கப்படுகிறது. 2ஆம் நிலை சந்தையில் தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து விலையானது நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள், சிறு வினாக்கள். அதில் முதல் கேள்வி, நிதிச்சந்தையின் பொருள் வரைவிலக்கணத்தை தருக. நிதிச்சந்தையின் பொருள் வரைவிலக்கணத்தை தருக. எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள், சொத்துகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படும் சந்தை நிதிச்சந்தை ஆகும். எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள், சொத்துகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படும் சந்தை நிதிச்சந்தை. நிதி அளிப்பவர்களிடம் உள்ள உபரி நிதியை நிதி தேவை உள்ளவரின் நிதி பற்றாக்குறையை நோக்கி கடன் நிதியை எடுத்து செல்வது நிதிச்சந்தை. எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள், சொத்துகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படும் சந்தை நிதிச்சந்தை. நிதி அளிப்பவர்களிடம் உள்ள உபரி நிதியை நிதி தேவை உள்ளவரின் நிதி பற்றாக்குறையை நோக்கி கடன் நிதியை எடுத்து செல்வது நிதிச்சந்தை ஆகும். அடுத்து இரண்டாவது கேள்வி, உடனடி சந்தை மற்றும் எதிர்நோக்கிய சந்தைகளுக்கிடையேயான வேறுபாடுகளை தருக. உடனடி சந்தை மற்றும் எதிர்நோக்கிய சந்தைகளுக்கிடையேயான வேறுபாடுகளை தருக. அடிப்படை உடனடி சந்தை, எதிர்நோக்கிய சந்தை. முதல்ல பொருள், ஆவணங்களை வழங்கலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை. ஆவணங்களை வழங்கலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை. சொத்து வழங்கலும் ரொக்கம் செலுத்தலும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நடைபெறும் சந்தை எதிர்கால சந்தை ஆகும். சொத்து வழங்கலும் ரொக்கம் செலுத்தலும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நடைபெறும் சந்தை எதிர்கால சந்தை. விலை நிர்ணயம், விலைகளை உடனுக்குடன் சந்தை நிலவரத்தை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுகிறது.
விலைகளை உடனுக்குடன் சந்தை நிலவரத்தை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுகிறது. எதிர்நோக்கிய சந்தையில் எதிர்காலத்தில் பொருட்களை கைமாற்றிக் கொள்வதற்காக இன்றைய விலைகளை முடிவு செய்வது எதிர்கால சந்தை. அடுத்து மூன்றாவது கேள்வி, இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. நிறுமத்தில் முன்னரே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை இரண்டாம் நிலை சந்தை ஆகும். நிறுமத்தில் முன்னரே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை இரண்டாம் நிலை சந்தை. இரண்டாம் நிலை சந்தையில் பங்கு மாற்றகம் ஒரு முக்கியமான நிறுவனம் ஆகும். இரண்டாம் நிலை சந்தை நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதில்லை. இரண்டாம் நிலை சந்தையில் தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து விலையானது நிர்ணயிக்கப்படுகிறது. முதலீட்டாளர்களுக்கு இடையே வாங்கல் விற்றல் நடைபெறுகிறது. இரண்டாம் நிலை சந்தையில் என நிறுவனத்தில் முன்னரே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை இரண்டாம் நிலை சந்தை. இரண்டாம் நிலை சந்தையில் பங்கு மாற்றகம் ஒரு முக்கிய நிறுவனம். இரண்டாம் நிலை சந்தை நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதில்லை. இரண்டாம் நிலை சந்தையில் தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து விலையானது தேவை நிர்ணயிக்கப்படுகிறது. முதலீட்டாளர்களுக்கு இடையே வாங்கல் விற்றல் நடைபெறுகிறது. அடுத்து கடைசி கேள்வி, இந்தியாவில் நிதி சந்தையின் வரை எல்லையை விளக்குக. இந்தியாவில் நிதி சந்தையின் வரை எல்லையை விளக்குக. நிதிச்சந்தை தனிநபர்களுக்கு, விவசாயத்துறைகளுக்கு, தொழில்துறைகளுக்கு, சேவைத்துறைகள், நிதி நிறுவனங்களான வங்கிகள், காப்பீட்டுத் துறைகள், சேம நலக்காப்பு நிதிகள் மற்றும் அரசுக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது. மேற்குறிப்பிட்ட அமைப்புகள் தேவையான நிதியை நிதிச்சந்தையின் உதவியுடன் குறித்த நேரத்தில் பெறுகின்றனர். நிதிச்சந்தையின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்டகால நிதி உதவியினை நிறுவனங்கள் பெறுகின்றன. இது ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. இந்தியாவில் நிதிச்சந்தையின் வரை எல்லையை விளக்குக. நிதிச்சந்தை தனிநபர்களுக்கு, விவசாயத்துறைகளுக்கு, தொழில்துறைகளுக்கு, சேவைத்துறைகள், நிதி நிறுவனங்களான வங்கிகள், காப்பீட்டுத் துறைகள், சேமநல காப்பு நிதிகள் மற்றும் அரசு நிதி உதவிகளை வழங்குகிறது. மேற்குறிப்பிட்ட அமைப்புகள் தேவையான நிதியை நிதிச்சந்தையின் உதவியுடன் குறித்த நேரத்தில் பெறுகின்றனர். நிதிச்சந்தையின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால நிதி உதவியினை நிறுவனங்கள் பெறுகின்றன. இது ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 12ஆம் வகுப்பு வணிகவியல் 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன். நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதே மாதிரி வீடியோவை பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.